வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூயும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்னிங் தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்று 2 நாளா பண்ண முடியலைங்க. அதனால இன்னைக்கு நான் வீக்லி லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் லெவல்ஸ் கொடுத்திருந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்திருந்தேன். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் கீழே தான் இருந்தாங்க. கீழே இருந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு அகைன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லா அப் ட்ரெண்ட் தான். இன்னைக்கு ஒன் சைடு மார்க்கெட், அதாவது மார்க்கெட் எவ்வளவு கேப் டவுன் ஆனாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் நேற்று எங்க க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே மார்க்கெட் இன்னைக்கு நியர்பை க்ளோஸ் பண்ணியிருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து ஸ்டே வேல்யூஸ்ங்க. இந்த 60 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல, அதாவது மேக்சிமம் நல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷா போயிட்டு இருக்கிற இடத்துல நீங்க போய் ஓடுற மார்க்கெட்டை பிடிக்காதீங்க. உங்க விலைக்கு வர்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த இடத்த நீங்க எப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ரேலியை நீங்க கன்ஃபார்மா பிடிச்சிருக்க முடியும். ஒவ்வொரு இடத்தையும் க்ளோஸ் வச்சுதான் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் போயிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. கடைசி நேரத்துல இது ஒரு பெரிய மொமெண்டம். இது யாரு கேப்சர் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். ஆப்போசிட்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரிய லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. மினிமம் 6 பாயிண்ட் எஸ்எல் அப்படிங்கறத கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பார்த்துடலாங்க. 23,500 கால் ஆப்ஷன் பிரீமியம் 100 ரூபாய்க்கு மேல வந்தா மட்டும்தான் ட்ரை பண்ணணும். நான் காலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல தடவை சொல்லியே வச்சிருந்தேன். எக்ஸாக்டா 100 ரூபாயில சப்போர்ட் எடுத்தது, க்ளோஸ் வச்சது, அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 100 ரூபாயில இருந்து நேற்று லோ அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா கூட 200 ரூபாய் 206 ரூபாய்க்கு போயிருக்கிறத ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல நம்ம இதை பார்த்துருக்க முடியுது. ஸோ இது வந்து சுத்தமா ஒன் சைடு மொமெண்டம் தாங்க. இன்னைக்கு கால் சைடு மட்டும்தான் மார்க்கெட் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுது. இதே வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நான் சொன்னபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிளை விட்டு கொடுத்தாலே அவ்வளவுதாங்க ஆல்மோஸ்ட். ஸோ இங்க இருந்தே வந்து 10.51ல இருந்தே மார்க்கெட் என்ன இருக்கு, காலில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இவருடைய இம்பார்ட்டன்ட் லைன் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு மேல இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் உடைச்சு ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட், ரொம்ப சிம்பிளுங்க. இதே இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா 23,400 கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம போட்டிருந்த எக்ஸல் வேல்யூங்கிறது 135 வந்திருக்கும். பட் இது வந்து நம்ம சிஸ்டம் பிரைஸ், இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இதே வந்து 140 அப்படிங்கிறது 400 புட் ஆப்ஷனுக்கு வந்து, இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழேங்க. இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட 135 அப்படிங்கிறது நம்ம வேல்யூ இன்னைக்கு வருது. 135ல இருந்து ரிஜெக்ஷன் ஆனது கன்ஃபார்மா கரெக்டா கீழே தான் வந்துச்சு. சரியா 1139க்கு நான் 73 ரூபா அப்படிங்கிறது இன்னைக்கு எக்ஸல் வேல்யூடைய லோங்க. 74 ரூபா வச்சிருக்கோம். 73 ரூபாய்க்கு மார்க்கெட் கரெக்டா ஒரு சப்போர்ட் எடுத்தது. அந்த இடத்துல மட்டும் ஒரு புல் பேக் ரேலி கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் எகெயின் ஃபுல்லா மார்க்கெட் டவுன் தான். ஸோ டவுன் த சென்ஸ் மார்க்கெட் ஃபுல்லா அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். நீங்க வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. சரிங்களா? இதுல நேத்து நான் சிலருக்கு டவுட்ஸ் கிளாரிட்டி எடுத்தேன். எந்த இடத்த நீங்க வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கே நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா போதும். நான் எப்படி இண்டெக்ஸுக்கு வேல்யூ சொல்றோமோ அதே போலதான் இங்கேயும் வந்து இந்த பிரைஸ் லெவலுக்கு வந்து மார்க்கெட் என்ட்ரி எடுத்து நேரா பிளாக் லைன்லயே போய் ட்ரிகர் பண்ணுது. அகைன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிளுக்கு தாண்டும் போதே நீங்க எடுத்துடணும். பர்பிள் தாண்டும் போது 115 ரூபாயில எடுத்தீங்க அப்படின்னா 144 டார்கெட். எகெயின் திரும்ப இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கதான்னு பாக்குறீங்க. திரும்பவும் க்ளோஸ் வச்சுட்டு இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு. திரும்ப அடுத்த பர்பிள் கண்டிப்பா அடிச்சே தீருங்க. இந்த பர்பிள் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பர்பிள் போயே தீரும். இந்த இடத்துல நீங்க ஆப்போசிட்டால யோசிக்க கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பவும் எவ்வளவு தூரம் போனாலும் இந்த ஆரஞ்சு லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபுல் டார்கெட் 243ஓட க்ளோஸ் பண்ணிருங்க. இல்ல எனக்கு இதுக்கு மேல வேல்யூ தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிஹெச்டிஎல்ல ஆட்டோல வச்சுக்கோங்க போதும். ஸோ இங்க என்னென்ன வேல்யூ இருக்கு, இதுக்கு மேல போனா எது வரைக்கும் போகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பிஹெச்டிஎல்ல கிளியரா தெரியும். கிளாரிட்டியோட இருக்கும். வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா?
ஓகே, நம்ம இதே வந்து ஆப்ஷன் டிசைடர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டிசைடர்ல இந்த பர்பிள் அதாவது 110 ரூபான்னு இருக்கு. இந்த 110 ரூபாயில இருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா ஒரு ஒரு வேல்யூவும் போய் ரீச் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மட்டும் பை சிக்னல் வரும். மற்ற இதுல வந்து பை சிக்னல் வராது. வேல்யூஸோட மட்டும்தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? இது மட்டும் நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. சரிங்களா? இதுல நேத்து நான் டவுட் செஷன் எடுத்திருந்தேன். முக்கியமா அவங்களுக்கு நான் அதை வந்து பர்டிகுலரா சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம லைவ்ல பார்க்கும்போது தான் அது தெரியும். சரிங்களா? சில பேர் திரும்ப இண்டிகேட்டர் வாங்கியிருந்தீங்க. அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இது பொசிஷனல் வேல்யூவா இன்னைக்கு சொல்லியிருந்தேன். அதிகபட்சம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன். 698ங்கிறது டிசைடிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து மார்க்கெட்டோட அதிகபட்ச ஹையே 695 தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லைன்லாம் வந்து கீழே எடுத்துடலாங்க. ஒரே நிமிஷம், இதெல்லாம் வந்து எடுத்துருவோம். நிறைய லைன்ஸ் இருக்கக்கூடாது. வீக்லியில நோட் பண்ணிக்கோங்க. 23,542க்கு மேலனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதனுடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 24,278 அண்ட் 382 வரைக்கும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த வீக் உடைய ஹை வந்து 23,998 ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு மேல போனாதான் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போறதுக்கு இந்த வீக் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள இடையில என்னென்ன பிரைஸ் லெவல்ல வருது அப்படிங்கறத டே கேண்டில் டே சார்ட்டோட நம்ம அதை மீட் பண்ணிக்குவோம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக் உடைய லோங்கிறது 23,262. இந்த பிரைஸ கீழே இறங்கும் போது மார்க்கெட் வந்து 22,878 அண்ட் 22,982 அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இதுதான் பஃபர் பாயிண்ட். டவுன் ட்ரெண்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது இதுக்கு கீழே இறங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே அது ஸ்டார்ட் ஆயிடும். 23,542க்கு கீழேனா மார்க்கெட் கீழே. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த பிரைஸை வச்சு நீங்க பொசிஷனலா பாருங்க, போதுமானது. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 23,462ங்க. இந்த பிரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் பண்ணும். ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல அப்சைடு மார்க்கெட் மேல போனா 23,892 அப்படிங்கிறது அதிகபட்சம் மேல போகிறதுக்கு வாய்ப்புகள். அதுவே வந்து அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,842. இந்த பிரைஸ் லெவல மீட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்சைடு போகக்கூடிய நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அங்கிருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா, அப்படி இல்லை அதுக்கு மேல போகுது அப்படின்னா மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அந்த ரேஞ்ச் சொல்லிடுறேன். நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 92 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ்மெண்டம் இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ல நீங்க எப்படி டீல் பண்ணணும்னா, நான் ஃப்ரைடே மார்க்கெட்ல நான் என்ன சொன்னனோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் தான் ரேலி அதிகபட்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து எங்க ஓபன் ஆகுதோ அதிகபட்சம் 102 பாயிண்ட் அப்படிங்கிறது மேல போனாலோ அல்லது கீழே இறங்கினாலோ ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. 102 பாயிண்ட் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதே வந்து நாளைக்கு டவுன் சைடு போனா 23,172 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,118. ஸோ மந்த்லியுடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல நாளைக்கு மீட் ஆக கூட டவுன் சைடு வந்தா இதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். சரிங்களா? அதனால இந்த லெவல் வந்தா மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். அப்படி மார்க்கெட் கேப் அப்பா ஓபன் ஆகுது அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 842 அல்லது 892ல ஏதாவது ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. மினிமம் நீங்க இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிரைஸ் வரைக்கும் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா நீங்க இந்த லெவல் எடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப ஓடிஎம்லாம் போகாதீங்க. ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால போனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் பிரீமியம் 10 ரூபாய்க்கு வந்துட்டு 100 ரூபாய்க்கு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். அப்ப நான் 10 ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப
ரிஸ்க் அதிகம். அதனால வேல்யூவோட மூவ் பண்ணுங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். டைமையும் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் மார்க்கெட் பத்தி. சரிங்களா? ஓகே, இந்த லெவல்ஸ் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 23,892 அல்லது 23,118 இதுதான். இத டிசைட் பண்ணக்கூடிய லெவல் 23,462. நாளைக்கு ஸ்ட்ரைக் லெவல்ஸ் பார்த்துருவோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரைக் லெவல்ங்கிறது 23,500 கால் ஆப்ஷன் 126 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதே வந்து புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 23,800 புட் ஆப்ஷன் 290 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு திரும்ப பிங் பண்ணுங்க. இது மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானது. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு அப்சைடு பத்தி யோசிக்க கூடாது. 32க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 12 ரூபாய் நோக்கி போகும். அதுக்கு கீழே அவ்வளவுதான் லெவலே இருக்குது. 32ன்னு வச்சுக்கோங்க, 35 இருக்கு. 32 அல்லது 12 கீழே இறங்குனா ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல ஓபன் ஆகும். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 82 ரூபாய்க்கு கூட ஓபன் ஆகலாம். இவரும் 50 ரூபாய்க்கு கூட ஓபன் ஆகலாம். ஸோ ஓப்பன் ஆகிட்டு யார் ஒருத்தவங்க மேலே போறாங்களோ அவங்க தான் மார்க்கெட். சரிங்களா? ஒருவேளை ஓவர் கேப் அப் ஆகுது அப்படின்னா 234க்கு மேல இது போயிருக்கணும். அதுதான் ஆக்சுவல் வேல்யூ. சரிங்களா? அதனால வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மற்றபடி வந்து நீங்க பிளைண்ட் ட்ரேட் எடுக்காதீங்க. நாளைக்கு பெரிய மொமெண்டம்னா ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ளூ லைன் நான் எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்த ப்ளூ லைன் டு இந்த ப்ளூ லைன் மினிமம். ஏன்னா இதுவே டார்கெட் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கே எடுத்துட்டீங்கன்னா 482ன்னா 382ல இருந்தே மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா பைல இருக்குன்னு அர்த்தம். 82க்கு கீழே போயிட்டு மேல வந்தாலே மார்க்கெட் பை ஆயிருங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு மேல இருந்து மார்க்கெட் பைல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. 102 பாயிண்ட் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருந்து மேலையும் கீழையும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா நாளைக்கு ரேஞ்ச் 92 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால மேக்சிமம் அதுவே பெரிய லெவலா இருக்கும். பார்த்து டிராவல் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த இண்டிகேட்டர் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு பின் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.